ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கு மாதமில் இன்றைக்கி ரோசாப்பு சட்னி, அதாவது கார சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மிளகா வத்தலில் ஒரு 10, ஒரு பேடகி மிளகாயில் ஒரு 5 மிளகாய், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரே ஒரு சின்ன தக்காளி, கல் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளி புளி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எதையும் நம்ம வதக்க வேண்டியதில்லை, அப்படியே பச்சையாக போட்டு இதை மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கணும். முதல்ல காஞ்ச மிளகாயும் கல் உப்பையும் மட்டும் சேர்த்து நல்லா அந்த விதைகள்லாம் பொடியானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியை கட் பண்ணி போட்டு பச்சையாக அப்படியே அரைச்சிட வேண்டியது தான் சட்னி. அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறதுல தான் இருக்குது இந்த பக்குவம். இந்த சட்னிக்கு தண்ணி நம்ம சேர்க்காமல் அப்படியே தான் அரைக்க போகிறோம். தக்காளியில் சின்ன வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் நான் புளி சேர்த்துருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் அரைக்கும் போது வெறும் சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், உப்பு அது மட்டும்தான் வச்சு அரைச்சி இந்த சட்னி தாளிப்பாங்க. மழை நாளைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தாளிக்கிற கரண்டியில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு பொரிய விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது செவந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு இதில் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு இதே சூட்டோட அந்த எண்ணெயை அப்படியே நம்ம தாளித்ததை சட்னியில் கொட்டிடணும். கொட்டி அந்த சூட்டோடையே கலந்துட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசனை போன மாதிரியும் இருக்கும், போகாத மாதிரியும் இருக்கும். அதுதான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த வெங்காயத்தோட சுல்லுன காரம் நல்லபடியாக எடுத்து கொடுக்கும். இந்த கார சட்னிக்கு ஏன் ரோசாப்பு சட்னின்னு பேர் வச்சாங்கன்னு இன்னைய வரைக்கும் தெரியாதுங்க. ஆனால் பழக்கத்தில் அப்படியே சொல்லிட்டு வர்றதுனால நானும் அப்படியே சொல்கிறேன். வெங்காயம், பூண்டு நம்ம எப்பொழுதும் சமையலுக்கு உச்சி வச்சுருந்தோம்னாக்கா இந்த சட்னியை உடனடியாக 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தாளிக்கிற வேலை மட்டும்தான். சுட சுட ஆவி பறக்க இட்லி கூட, பணியாரம், வெள்ளை பணியாரம், குழி பணியாரம், கொழுக்கட்டை, நீர் உருண்டை எல்லாத்துக்கூட இந்த சட்னி சரியான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றின இட்லிங்க நல்லா ஆவி பறக்க சுட சுட எடுக்க முடியும். அப்போ தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் இந்த இட்லி. இது கூட அந்த ரோசாப்பு சட்னி வச்சு சாப்பிடும்போது அப்படியே சொல்லுன்னு அந்த காரம் இன்னும் 2 இட்லி கூட தாங்க வாங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.